வணக்கம் குட்டீஸ்களே. இன்று கேடிஎஸ்வி ஸ்டோரீஸில் கருணையின் சக்தி என்ற அழகான கதையை கேட்கலாம். ஒவ்வொரு கதையிலும் ஒரு அழகான பாடம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை காண கதையின் முடிவு வரை எங்களோடு இணைந்திருங்க. மற்றும் இந்த வீடியோவின் இறுதியில் அடுத்து வரும் அற்புதமான கதையை என்னவென்று கேடிஎஸ்வி ஸ்டோரீஸில் தெரிவிக்கப் போகிறோம். மறக்காமல் கேடிஎஸ்வி ஸ்டோரீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. வரவிருக்கும் அற்புதமான கதைகளை காண தவறவிடாதீங்க. வாங்க, இன்று இந்த கதை நமக்கு சொல்ல போகும் பாடம் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு அழகான கிராமத்தில் கருணையுள்ள சிறுவன் அருண் வாழ்ந்தான். அருண் எப்போதும் உதவ ஆசைப்பட்டான். ஒரு நாள் பள்ளிக்கு போகும் வழியில் பசித்த நாயைக் கண்டான். அவன் தனது மதிய உணவை நாயுடன் பகிர்ந்தான். நாய் மகிழ்ச்சியுடன் வால் ஆட்டியது. மற்றொரு நாள் வயதான மனிதர் சுமையை தூக்க முடியாமல் இருந்தார். அருண் உடனே உதவி செய்தான். கிராம மக்கள் அவனை பாராட்டினர். ஒரு மாலை மழை வந்தபோது பறவைகள் குளிரில் நடுங்கின. அவன் உடனே பறவைகளுக்காக சிறிய குடிசை கட்டினான். பறவைகள் மகிழ்ச்சியுடன் கூச்சல் போட்டன. ஒரு நாள் கிராமம் தண்ணீர் தட்டுப்பாட்டை சந்தித்தது. அருண் கிணற்றை சுத்தம் செய்ய முன்வந்தான். மக்கள் அனைவரும் சேர்ந்து உதவினர். கிணறு மீண்டும் தண்ணீரால் நிரம்பியது. மக்கள் மகிழ்ச்சியுடன் அருணுக்கு நன்றி கூறினர். அன்றிரவு அவனது அன்னை பெருமையுடன் அருணை பாராட்டினார். கருணை கொண்டவருக்கு எல்லோரும் உதவுவார்கள் என்றார். அருண் புன்னகையுடன் தூங்கிவிட்டான். அந்த கிராமம் எப்போதும் கருணையால் ஒளிர்ந்தது. குழந்தைகளே, கருணை என்பது உலகத்தை மாற்றும் மிகப்பெரிய சக்தி. அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கொண்டு வாருங்கள். இந்த திரையில் தெரியும் படத்தை பார்த்து அடுத்த கதை என்ன என்று யூகிக்க முடிகிறதா? தொடர்ந்து யூகித்து கொண்டே அடுத்த கதைக்காக தயாராக இருங்கள். மறக்காமல் கேடிஎஸ்வி ஸ்டோரீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. வரவிருக்கும் அற்புதமான கதைகளை காண தவறவிடாதீங்க.